புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனியன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா என்கின்ற மகிழ்ச்சியிலே நாங்கள் எல்லாரும் சிறப்பாக திளைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கின்ற உன்னதமான நம்பிக்கையினுடைய ஒரு சிறப்பை இன்றைய நாளிலே நாங்கள் திருச்சபை முழுவதுமாக ஒன்று இணைந்து, இறைமக்களாக ஒன்றிணைந்து இயேசுவினுடைய இந்த பாஸ்கா ஞாயிறை சிறப்பான விதத்திலே கொண்டாடுகிறோம். இது ஒரு பெரிய உயிர்ப்பு பெருவிழாவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றது என்று சொல்லி புனித பவுல் சொல்லுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் நாங்கள் பறைசாற்றுகிற நற்செய்தியும் பொருளற்றதாகவே போய்விடும். நாங்கள் நற்செய்தியை பறைசாற்றுகிறோம் என்றால் அது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை பறைசாற்றுகிறோம். ஆண்டவர் இயேசு இறந்தார், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசு இறக்கின்றார். அது ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தான் முன்னறிவித்ததன்படி அவர் இறந்து போகிறார். ஆனால் 3ஆம் நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார் என்பதை நாங்கள் வல்லமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பெருவிழாவாக எங்களுக்கு தரப்படுகிறது. திருச்சபையில் இருக்கிற அத்தனை பெருவிழாக்களுக்கும் ஒரு உன்னதமான பெருவிழாவாக எங்களுக்கு தரப்படுவது இந்த உயிர்ப்பு பெருவிழா. அன்பானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த பாஸ்கா உண்மைகள், இந்த அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்புத்தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அத்திவாரமாக நிறைவாக இருக்கிறது. ஏனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியைத்தான் நாங்கள் எல்லாருக்குமே பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு பெரிய பெருவிழா எங்களுக்கு. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன்னுடைய வெற்றி எங்கே? அந்த சாவில் இருந்து நீ சாவு என்பது நீ வெற்றி கொள்ள முடியாது. இயேசுவினுடைய சாவுக்குள்ளே அது உயிர்ப்பினுடைய சிறப்பும் ஆசீர்வாதமும் இரண்டர கலந்திருந்தது அன்பானவர்களே. அதனாலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுகின்றார். எங்களுடைய வாழ்வுக்கு அது ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாருமே இறந்து போவோம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இறந்தாலும் எங்களுடைய வாழ்வு இறப்போடு முடிந்து விடுகிற வாழ்வு அல்ல. மாறாக நாங்கள் உயிர்த்தெழுவோம் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக செய்து காட்டியிருக்கிறார். அதான் ஒரு உன்னதமாக ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம். உனக்கும் சாவு இருக்கிறது, ஆனாலும் உனக்கு சாவுக்கு பிற்பாடு உனக்கு உயிர்த்தெழுந்த வாழ்வு இருக்கிறது என்பதை ஆண்டவர் மெய்ப்பிக்கின்றார். நாங்கள் எல்லாருமே உயிர்த்தெழுவோம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் சொல்வார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் ஒருபோதும் சாக மாட்டார் என்று சொல்லுவார். அவர்கள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த உலகத்திலே நாங்கள் இறந்து போகலாம் என்பானவர்களே, ஆனால் நாங்கள் இயேசுவுக்குள்ளே உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக மீண்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்பதை இன்றைய பெருவிழா எங்களுக்கு மகிழ்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பானவர்களே. ஒரு பெரியவரிடத்திலே ஒரு இளைஞன் போய் சொல்லுகிறான், நான் ஒரு புதிய மதத்தை நான் ஆரம்பிக்க போகின்றேன்.
ஒரு புதிய மதத்தை நான் தொடங்க போகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லா மூலை முடுக்குகளுக்குள்ளேயும் புதிய மதங்கள் எல்லாம் உருப்பெற்று உருவாகி கொண்டு இருக்கின்றன. இந்த உலகத்தை பார்க்கிற போது இந்த திருச்சபையில் இந்த கிறிஸ்துவனுடைய பெயர்னால எத்தனையோ சபைகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றன. ஆகவே இந்த இளைஞனுக்கும் ஒரு விருப்பம், தானும் ஒரு சபையை, ஒரு மதத்தை தொடங்கினால் என்ன என்று சொல்லி அந்த பெரியவரிடத்தில் போய் கேட்கிறான். நானும் ஒரு புதிய விடயத்தை ஆரம்பிக்க போகிறேன், ஒரு புதிய மதத்தை, சமயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரிடத்தில் சொல்லுவானாம். அந்த பெரியவர் சொல்லுவாராம், நீ ஒரு புதிய மதத்தை நீ ஆரம்பித்து அந்த மதம் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு வெள்ளிக்கிழமை இறந்து ஞாயிற்றுக்கிழமை நீ உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லுவாராம். அது அவனுக்கு புரியவில்லை. அவன் எது என்று கேட்பானாம். அவர் சொல்லுவாராம், ஒரு வெள்ளிக்கிழமை இறந்த ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அந்த மதம் இருக்கிறதே, அந்த வாழ்வு இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்திலே நீடித்து நிலைக்கிற ஒரு அன்பின் வாழ்வாக மதமாக மாறியது என்று சொல்லுவாராம். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு விளக்கமாக இருந்தாலும் இதற்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான ஒரு உள்ளார்ந்த விளக்கம் என்னவென்று சொன்னால், நீ உன்னுடைய பாவத்துக்காக இறக்கின்றாய், அருள் வாழ்வுக்குள்ளே நீ உயிர்த்தெழுகிறாய். இயேசு எங்களுடைய பாவங்களை சுமந்து தான் இறக்கின்றார். ஆனாலும் அவர் அந்த பாவத்திலே அப்படியே இறந்து போய் இருக்கவில்லை, உயிர்த்து எழுந்த ஆண்டவராக எங்களுக்கு மகிழ்ச்சியோடு காட்சி தருகிறார். அன்பானவர்களே, அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், இந்த உயிர்த்தெழுந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு. ஆண்டவர் இயேசு எப்போதுமே எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். மத்தேயு நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தைகள் 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்வார், நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தைகள். அன்பானவர்கள், உங்களுக்கு சமாதானம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானம். நீ உன்னதமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்வதற்கு நீ பல விடயங்களுக்காக இறக்க வேண்டி இருக்கிறது. உன்னுடைய கர்வம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய செருக்குகள், உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நீ இறக்கத்தான் வேண்டும். நீ இறந்து ஒரு அருள் வாழ்வுக்குள்ளே நீ உயிர்த்தெழ வேண்டும். இது ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும் அன்பானவர்களே, இதற்குள்ளே இருக்கிற பெரியோர் தெளிவு இருக்கிறது. அதாவது ஆண்டவர் இயேசு இறக்கின்றார், அதுக்கு பிற்பாடு அவர் உயிர்த்தெழுகின்றார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அவை நாங்களும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியம் கொடுப்பவர்களாக இருக்கிறோமா? அந்த கண்டார் நம்பினார் என்ற நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோமே. அவர் கண்டார், நம்பினார். இப்போ பேதுரு போகின்றார், அவர் இந்த கால் ஊனமுற்ற ஒருவரை அவர் குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்லுவார், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடம் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லுவார். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு இயேசுவை அனுபவித்த மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவினுடைய பெயர்னாலே நீ எழுந்து நட, உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை மிக்க பெயர்னாலே நீ எழுந்து நட என்று சொல்லுவார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு சிறப்பான விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த யோவான் ஆண்டவர் நாளை தனியன்பு செய்யப்பட்டவர். அவர் அங்கே போகிறார், கண்டார், நம்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எதை காணுகிறார்? துணிகள் அங்கே கிடந்ததை காணுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை இந்த சீடர் நம்புகின்றார் என்று இயேசு சொல்லுகிறார். நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இந்த மானிட மகன் பாடுபட வேண்டும், அவர் இறக்க வேண்டும். மிக கொடுமையாக அவர் பாடுபடுகிறார், அவர் இறந்து போனார் அன்பானவர்களே. ஆனாலும் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சீடர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் அவர்களினாலே சரியாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மீண்டும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? இந்த இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு இந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு அப்போது சொன்னாரே, இப்போது அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அப்போது இந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை பற்றி பேசினாரே, இப்போது அதை அவர் வெளிச்சமாக எங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த பெருவிழா எங்களுக்கு என்ன அழைப்பை தருகிறது என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன அழைப்பை தருகிறது? இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா? எதற்காக அன்பானவர்களை இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியம் கொடுக்க வேண்டும்?
என்னுடைய பாவங்களுக்காக நான் இறந்து நான் அருள் வாழ்வுக்குள்ளே நான் உயிர்த்தெழுந்து இயேசுவின் உன்னதமான சாட்சியத்தை மற்ற மனிதர்களோடு எங்களால் பகிர்ந்து கொடுக்க முடிகிறதா? என்னுடைய வாழ்க்கையினால்தான், என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாக அமைந்து கொள்ளுகிற போது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு நான் சாட்சியம் கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை சாவோடு முடிந்து விடுகிறது அல்ல, அது நான் உரத்து சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கை சாவோடு முடிந்து விடுகிற வாழ்வு அல்ல, அது உயிர்த்தெழுந்த வாழ்வாக ஆண்டவர் இயேசுவோடு இருக்க போகிற வாழ்வு. எனவே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பதை ஒரு தடவை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்போதும் போட்டி பொறாமைகள், பிரச்சனைகள், இப்போதும் தன்னலமான நிலைகள், இப்போதுமே விட்டு கொடுக்க முடியாத தன்மைகள், புரிந்து கொள்ள முடியாத ஒற்றுமை ஈனங்கள், அன்பற்ற நிலைகள், இரக்கமில்லாத மனிதர்கள், கொடுக்க மனமில்லாத எண்ணங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தூக்கி எறிந்து விடுவோம். நாங்கள் இயேசுவுக்குள்ளே வாழுகிற பிள்ளைகள் என்று சொன்னால் அன்பானவர்களே, இவற்றுக்கெல்லாம் நான் இறக்க வேண்டும், அருள் வாழ்வுக்குள்ளே நான் உயிர்த்தெழ வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசு எங்களுடைய பாவங்களை சுமந்து கல்வாரியிலே தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் அவற்றையெல்லாம் அப்படியே புதைத்து விட்டு மீண்டுமாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுகிறார். எதற்காக? எனக்காகவும் உனக்காகவும் அன்பானவர்களே. எனவே நாங்களும் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சியம் கொடுப்போம். ஒரு வல்லமையான நாள் இன்றைக்கு, ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சியோடு எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், அல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் பெருமிதத்தோடு பாடுவோம். என்றால் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கொடுத்து மீண்டும் எங்களுக்காகவே ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார் என்ற எங்களோட வாழ்க்கையும் இந்த உலகத்தினுடைய வாழ்வோடு முடிந்து விடுகிறது அல்ல. எங்களுக்கு புதிய வாழ்வொன்று இருக்கிறது என்பதை ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக அவர் சாட்சியமாக சொல்லுகிறார். எனவே அவருடைய சாட்சியத்தினுடைய மேன்மையை நாங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள். மேலுலகு சார்ந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இவ்வுலகு எங்களுக்கு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது, நாங்கள் மேலுலகு சார்ந்தவற்றை நாட வேண்டும் என்ற அழைப்பு எங்களுக்கு தரப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய பிள்ளைகள், அவருக்கு சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அவருடைய உயிர்ப்புக்கு நாங்களும் சாட்சியம் கொடுக்கிற பிள்ளைகளாக, தொடர்ந்தும் ஆண்டவர் இயேசு என்கின்ற மீட்பரை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாகவும், வார்த்தையினாலே மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையினாலே உதாரணமாக நாங்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டும். ஆமென்.